உதகையில் 2வது சீசன் மலர் கண்காட்சி களை கட்டியுள்ளது. குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் இதனை ரசித்து வருகின்றனர். பள்ளி விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஜனனி, மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் சர்வதேச சுற்றுலாவாக திகழ்கிறது. இங்கு நிலவும் இதமான காலநிலைகளையும் இங்கு நிலவும் இயற்கை காட்சிகளையும் கண்டு கணிக்க ஆண்டுதோறும் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் முடிவடைந்த நிலையில் தற்போது இந்த இதமான காலநிலை 2வது சீசனானது துவங்கியுள்ளது. இந்த சீசனை அனுபவிக்க அனைத்து பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் உள்ளனர். இந்நிலையில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக உதகை அரசு தவறவியல் பூங்காவில் 4 லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த மலர் செடிகளில் வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கிட்டத்தட்ட 70 வகையைச் சேர்ந்த டேலியா, சால்வியா, இன்கா மேரிகோல்ட், பிரெஞ்சு மேரிகோல்ட், காலண்டுல்லா, ஆந்தூரியம் பல்வேறு வகைகளை சேர்ந்த செடிகளில் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. மேலும் 25,000 மலர் தொட்டிகளில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகள் பார்வைக்காக மலர் மாடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல 2000 மலர் தொட்டிகளை கொண்டு புல்வெளியில் மைதானத்தில் வண்ணத்து பூச்சி போல அமைக்கப்பட்ட வடிவம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்து வருகிறது. தற்போது காலாண்டு விடுமுறையும் விடப்பட்ட நிலையில் இந்த மலர் கண்காட்சியை அதிகமான சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்க வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பூங்காவில் இத்தாலியன் பூங்கா பகுதிகளில் கிரிக்கெட், பேட்மிண்டன் போல விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியானது அக்டோபர் மாதம் இறுதி வரை இருக்கும் என தோட்டக்கலைத்துறையினர் அறிவித்துள்ளனர். இதனிடையே 2வது மலர் கண்காட்சி கண்டு ரசிக்கவும் தேர்நிலவு தம்பதிகள், காலாண்டு விடுமுறை ஒட்டி பள்ளி மாணவர்கள், அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளியில் மாநிலம் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் உதகைக்கு வருகை புரிய துவங்கியுள்ளனர். சிவகுமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.